நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லிக்கும் ராஜேஸ்வரிக்கும் சண்டை உடைய போகுது. மண்டை யார் மண்டை உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி மண்டை தாங்க. ராஜேஸ்வரி கொஞ்சம் நெஞ்சு இல்லைங்க, அப்படியே சும்மா ஆட்டத்துக்கு மேலே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் நீ தாண்டி பண்ண, நீ தாண்டி வெண்பாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணியிருக்க, உன் குழந்தை வயிற்றுல சுமந்தனுக்கு உடனே பார்த்தியா விஜயோட குழந்தைக்கு ஆப்போசிட்டா எங்க உன் குழந்தைக்கு சொத்தெல்லாம் வராம விஜயோட குழந்தைக்கு போயிருன்னு சொல்லிட்டு அலேக்கா வெண்பாவுக்கு வச்சா பார்த்தியா ஒரு செக்மேட்டு. அதான் டாக்டரை சொல்றாரு ஏதோ ஒரு பாய்சன் மண்டியில கலந்துருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் இப்படியே வெண்பா தொலைஞ்சு போயிட்டா விஜய் உங்க கூட சேர மாட்டான், சேராமே போயிடுவான். அதனால விஜய் நீயும் சேர்ற மாதிரி பிளானை போட்டு கரெக்டா வெண்பா மண்டை உடம்புக்குள்ள விஷத்தை ஏற்றி இப்ப வெண்பா கிடைக்கிற மாதிரி கிடைக்க வச்சு இப்ப வெண்பாவோட உயிரை பறிக்க போற. இதை கூட என்னமா வேணும் உன்ன மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா பிளான் பண்ண யாருக்கும் தெரியாது. நான் கூட அவன் கூட பிறந்த தம்பி அப்படின்றதுக்கோசரம் அவனை பழி வாங்கணும்னு சொல்லிதான் அந்த சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்கோசரம் பிளான் பண்ணான். ஆனா அவன் உயிரை பறிக்கிறதுக்கு நான் ஒரு நாளும் சதி திட்டம் தீட்டினதில்ல. ஆனா நீ பண்ணா பாத்தியமா சூப்பரமா வேற லெவல்மா, நீ உன்னை பார்த்துதாமா எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற சங்க ஊன்னு ஊதிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்துதான் கேள்வி பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் போல சும்மா ஊதுன்னு ஓதுறாங்க ஒரு பக்கம், கேள்வி கேட்கறாங்க ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படிதான் ஒரு பக்கம் இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல இன்னொரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் கதிரேசன் தாங்க. கதிரேசன் திடீர்னு வீட்டுக்கு வராரு. என்னடா வராத விருந்தாளி வீட்டுக்கு வராருன்ற மாதிரி வந்து வெண்பாவத்துக்கு வச்சுன்னு கொஞ்சம் தங்கமே இந்த தாத்தா கூட வந்துருவோம், நான் நல்லா பாத்துக்கிறேன், இப்பவே பாருன்னு போய் உன் ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிரை நான் காப்பாத்துறேன், நான் காப்பாத்துறேன், உன் தாத்தா நான் இருக்கேன், நீ எதுக்காக கவலைப்படாத, என் கூட வந்துரு விஜய், தயவு செஞ்சு கேட்கிறேன், என் பொண்ணதான் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு என் பொண்ணை அந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டேன், என் பேத்தியும் அதே மாதிரி என்கிட்ட இருந்து பறிச்சு இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடாத, என் பேத்தியை நான் பாத்துக்கிறேன், நீ சந்தோஷமா அந்த மல்லி கூட எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கோ, நீங்க ரெண்டு பேரும் உள்ள குட்டியான பெற்றுக்கோங்க, இதான பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னோட பேத்தி என்கிட்ட திரும்ப கொடுத்துடலாம் விஜய், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாக்கணுமே நம்ம தலைவன் விஜய் என்ன பேசுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமா எல்லாரும் ஆளாளும் ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கீங்க, நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது ஏதோ நான் தான் எல்லாமே வாண்டடா பண்ண மாதிரியோ நான் தான் எல்லாத்தையும் காரணம் மாதிரியே பேசுறீங்களே, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆசைன்னு என் மனசு கஷ்டமா இருக்காதா, என்ன பேசுன்னு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறார். விஜய் உன் நடிப்பு உன் பருப்பு இதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் யாரும் பார்க்கறது காத்துன்னு இல்லை, நீ நடிக்கிறன்னு நல்லா தெரியுது, ஆனா என்கிட்டே இந்த நடிப்பை போடுற பார்த்தியா அப்பதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் ஒரு பக்கம் சொல்லிருக்காரு. கதிரேசா நீ என்ன வேணாலும் சொல்லலாம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, என் குழந்தைய எப்படியாவது உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டின்னு போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா நம்ம கதிரேசன் விஜய் கிட்ட சொல்லுங்க. விஜய் வந்து ஒரே வார்த்தை தான், என் மகன் என் கூட தான் இருப்பா, என் மகளை எதுக்காகவும் என்ன காரணத்துக்காக நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு மல்லியும் வந்துடுறாங்க. என்னக்கா கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம ஈவருக்கு இல்லாம பேசினு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த மாதிரி பேசுறதுக்கு மனசு வருது, நீங்க எல்லாம் மனசு ஜென்மம் தானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஓஹோ புருஷன் முன்னாடி கூட்டு போட்டு குத்துறீங்க, எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க. முடிவுன்றது என்னைக்குமே ஒரு தீர்வு ஆயிடாதுங்க, முடிவுன்றது ஜஸ்ட் இப்போதைக்கு அது இதெல்லாம் இருக்கு, பெண்டிங்ல இருக்கு, அவ்வளவுதான். அதை வந்து நம்ம தேர்வுன்னு சொல்ல முடியாது, அது அப்படியே தொடர்கதையா தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். நம்ம மரணம் வரைக்கும் எல்லாமே தொடர்கதையாக இருக்கும், எந்த ஒரு விஷயமே முடிவா இருக்காது, மரணம் மட்டும்தான் ஒரு முடிவுக்கு சார்ந்து. அதுக்கெல்லாம் நிறைய பேரோட வாழ்க்கையில அது சாத்தியமாகாம தான் இருக்கு. இன்னும் அவங்களோட நினைவுகள் எல்லாமே எல்லாரும் மனசுக்குள்ள ஓடுற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சார் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல நம்ம விஜய் டாக்டரை எதுக்காக அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர் தில்லாலங்கடி வேலை செய்யறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை இங்கே தான் வந்திருக்கு, இது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா மாணவா இல்லை இப்படியே விட்டுட்டா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்ன்ற விசிட்டே பண்ணாதீங்க, அந்த குழந்தை இப்படியே போயிடும், அதுக்கப்புறம் மல்லி விஜய் பிரிஞ்சு போயிடுவாங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு அந்த சொத்து மொத்தம் எனக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நானே ராஜா, நானே ராணி, நானே மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. உனக்கு கொஞ்சம் தான் மனசாட்சின்றதே இல்லையா, மனசாட்சி எங்கன்னா கடையில வித்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமான கேவலமான கேரக்டர்னா அது நம்ம ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியை அடிச்சுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா அடிச்சுக்கவே முடியாது. ராஜேஸ்வரி பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அப்படியே சும்மா இரிட்டேட்டை உருவாக்குது, இரிட்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. ராஜேஸ்வரி உனக்கான நேரம் உனக்கான காலம் வரும், அந்த சமயத்துல உன்னை எப்படி அடிச்சு எப்படி வாங்கணும்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் சவால் விட்டுன்னு இருக்காங்க. அதே சமயத்துல தீபிகா வந்துடுறாங்க. வந்ததோட மட்டும் இல்லாம தீபிகா திடீர் வருகை என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தீபிகா ஏதோ கான்செப்ட்ல இல்லாம தான் இருந்தாங்க, ஆனா திரும்ப வந்து மல்லியை நம்ம மன்னிச்சிருமா
உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். என் மனசே கேட்கல, மனசெல்லாம் ஒரு பக்கம் நொந்து நூடுல்ஸ் ஆச்சு. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ அமைதியாக இருந்திருந்தா இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. என் பொண்ணை கடத்துறேன், என் பொண்ணை அங்கே வைக்கிறேன் இங்கே வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடத்தி என்னை மிரட்டன்ற பேரில் என் பொண்ணோட வாழ்க்கையே சீரழிச்சிட்டே. நீ நல்லா இருப்பியா, உனக்கு சோறு கிடைக்குமா, குழம்பு கிடைக்குமா, அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது என்னடா இது, நான் ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது, நமக்கே இந்த பிரச்சனையெல்லாம் சுற்றி சுற்றி வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து அப்பா உங்களை விட்டு நான் போயிடுவேனா, இனிமேல் உங்க கூட நான் இருக்க மாட்டேனா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா, நான் கதறி கதறி அழுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீலிங், சோகம், சோதனை, வேதனை இது எல்லாமே வரும். அதுக்குன்னு இதெல்லாம் நினச்ச ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிறதுனா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம எதை பற்றியும் யோசிச்சு சிந்திச்சு நம்ம உட்காந்து இருந்தால் லாஸ்ட் வரையும் அப்படியே தாங்க உட்காந்து இருக்கோம். அடுத்தடுத்து மூவ் பண்ணு போயிட்டே இருக்கணும். இதுதான் நிரந்தரம் அப்படின்னு யாருக்குமே இல்லை. இதுதான் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சவங்க மட்டும் தான் நிரந்தரமாக இருக்கும். அதனால் அடுத்தடுத்த வேலையை தேடிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகிறேன்.